வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி தேர்வு சம்மந்தமான நீங்கள் கேட்டிருந்த ஒரு சில சந்தேகங்கள் தான். அதுக்கு முன்னாடி நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அல்பபெட் ஆர்டரில் தான் ஏபிசிடி அப்படின்ற மாதிரி அரியலூர், சென்னை, செங்கல்பட்டு அது மாதிரி ஏபிசிடி அல்பபெட் ஆர்டரில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் அப்படின்றது அல்பபெட் ஆர்டரில் கடைசியாக இருந்துச்சுன்னா கடைசியாக வரும், முன்னாடி இருக்குது அப்படின்னா முன்னாடி வரும். அதை பார்த்திங்க. இப்போதைக்கு ஒரு 5 வீடியோக்கள் அப்படின்றது போட்டிருக்கோம். மேக்ஸிமம் இன்று அல்லது நாளைக்குள்ளே முடிக்க பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அதற்கான டேட்டாஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில அதில் என்னென்னா நிறை குறைகள் சொல்கிறீங்க அந்த கட் ஆஃப் வீடியோவில். அதாவது என்னோடய நண்பர் இவ்வளோ எடுத்திருக்காரு, நீங்கள் இவ்வளோ தான் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தர் 170 எடுத்துட்டாரு, 180 எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி கட் ஆஃபே 170 180 போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு ரீசன் இருக்குது. அப்புறம் இன்னொரு காரணம் இப்போது என்னென்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் கட் ஆஃப் கம்மியாக சொல்கிறீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட். நமக்கு என்ன டேட்டாஸ் கிடைச்சதோ அதை பற்றி தான் போட முடியும். அப்புறம் கம்மியாக இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இவ்வளோ வேக்கண்ட் தெரிஞ்சவங்க இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ரீசன் இருக்குது. நமக்கு அவங்க அந்த தகவல் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அவங்க அவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம். அல்லது அந்த ஒரு ஆள் மட்டும் அவ்வளோ மார்க் வாங்கிட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாம் கம்மியான மார்க், நமக்கு கிடைச்ச டேட்டா பிரகாரம் அவருக்கு அந்த மார்க், மீதி கம்மியான மார்க் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு போகிறவங்களோட லிஸ்ட்டு மாதிரி தான் இப்போ இதுதான் கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வரும். இப்போ ஒருத்தர் ஒரு 170 செகண்ட் மார்க்கே 150 இருக்கலாம், இல்லை 140 இருக்கலாம். அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது 140 தானே வரப்போகுது. அந்த ஒருத்தர் 170 நேரத்தில் அந்த 170 கட் ஆஃபில் நிற்க போகுது இல்லைல்ல. 2 பேர் வேணுமோ 3 பேர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் அப்படிங்கிறது. இப்போ ஒரே பிசியில் ஒரு 5 வேக்கண்ட் இருக்குன்னா 5 2 10 பேர், 10 பேர் எடுக்க தான் போகிறாங்க. அப்போ 10 பேர்னால் ஃபஸ்ட்டு மார்க் 170 இருக்கட்டும், ரெண்டாவது மார்க் 140 120 அப்படின்னு இருந்துச்சுன்னா 120 கூட தான் கட் ஆஃப் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் அப்படின்றது கொடுக்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என்னோடய நண்பரே 170 எடுத்திருக்காரு, நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளோ மார்க் வருது அப்படின்னா, அவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. நமக்கு கொடுத்த டேட்டாஸே அந்த அளவுக்கு இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற அதாவது மார்க்கு ஒரு 140 150, இப்போ ஒரு 60 160 சென்னைக்கு தான், பொதுவாக சொல்லணுன்னா சென்னை தான் கட் ஆஃப் அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற டிஸ்ட்ரிக்டை விட காம்படிஷன் அதிகம். நான் என்ன சொல்கிறேன், காம்படிஷன் அதிகத்தை விட ஒரு 150 வேக்கண்ட்டு ஒரு 300 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கிங்க. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு 300 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. எழுதின எல்லாருமே 150க்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கட் ஆஃப் 150க்கு மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அங்கே எழுதின நபர்கள் ஒரு 8000 10,000 எழுதியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே நல்ல மார்க். யாரும் ரொம்ப லோவாக 140க்கு கீழே 130 120 100க்கு கீழெல்லாம் மேக்ஸிமம் யாரும் கிடையாது. சென்னையை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் கட் ஆஃப் அதிகமாகுது. மற்றவங்களோட காம்படிஷன் அதிகங்கிறது வேறு, அந்த இடத்துல எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வேறு. நீங்கள் ஒரு மார்க்கு, ஜஸ்ட்டு ஒரு மார்க், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எப்படி நடக்கும் அந்த மாதிரி தான். ஒரு மார்க் நீங்கள் கம்மியாக வாங்கினீங்கன்னா 50 பேர் 100 பேருக்கு ரிவர்ஸில் போயிடுவீங்க. இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி காம்படிஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா 130லேருந்து 150க்குள்ளே தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ். 130 120க்கு கீழெல்லாம் ரொம்ப ரேர். அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வரும் இங்கே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அது கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, இங்கே சென்னை மட்டும் அதிகமாக இருக்குன்னா நமக்கு கிடைச்ச டேட்டா சொல்கிறோம். இல்லை வேணும்னா சென்னைக்கு 70 எடுத்தால் வேலை கிடைக்குன்னு ஒரு வீடியோ போடலாம். அப்படி போட்ட உடனே கிடச்சிருமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. நம்ம சொல்கிறது ஜஸ்ட் நம்ம கிடைச்ச தகவலின் அடிப்படையில் ஒரு விஷயத்த சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர நம்ம அப்படியே டைரெக்டாக இதை வச்சு போஸ்டிங் யாரும் போட போகிறதில்ல. கவர்மெண்ட்டில் இதை வச்சு மார்க் எதுவும் போட போகிறதில்ல. கட் ஆஃப் இதை வச்சு கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன மார்க் வாங்கிறீங்களோ அதை வச்சு தான் கொடுக்க போகிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம வீடியோ அப்படின்றது கொடுக்குறோம். அதை ஜஸ்ட்டு பார்த்துக்கிங்க. இதுதான் வரும் அப்படின்றது இல்லை, 90% இதுதான் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்து பார்த்துங்க, 90 இல்லை 99% இதுதான் வரும். நான் அடித்தே சொல்கிறேன். முன்னாடி நம்மளும் நினச்சா ஓரளவு கட் ஆஃப் குறையும், கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ரேர்
ஏன்னா கொஞ்சம் நல்லாவே எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க, அதனால தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் அந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அது எல்லாமே கிடைச்ச டேட்டாஸ் வச்சு தான் போட்டோம். அடுத்து வந்துட்டு இந்த நீங்கள் ஒரு சிலர் ஒரு நண்பர் ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஒரு வீடியோவில் 2-3 வீடியோஸில் இதை கேட்டிருந்தார் இதே விஷயத்தை. அதாவது 1 அல்லது 2 கேள்விகளுக்கு பதிலளிக்கலை. அதாவது ஒரு கொஷின், இப்போ நம்ம ஒரு 10 கொஷின் லைனாக 1 2 3 4 இன்னும் 10 வரைக்கும் ஷேர் பண்ணிவிட்டு 11 மேக்ஸாக இருக்கும். சரி ஓகே, மேக்ஸ் கடைசியாக பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு 11 ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுது. அப்புறம் ஒரு 22க்கு ஒரு மேக்ஸ், அப்புறம் சரி ஓகே இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இப்படியே 200 முடிச்சுட்டு திரும்ப மேக்ஸ் அப்படியே எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 10 மேக்ஸ் போட்டுருவோம், டைம் முடிச்சிருக்கும். இங்கே ஒரு 2 கொஷின் போட்டிருக்க மாட்டோம், அங்கே ஒரு 2 கொஷின் போட்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மாதிரி இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஸோ முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. சரி ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதாவது ஒன்று பண்ணாலும் ஏதோ 1 2 அவசரத்தில் நம்ம ஷேர் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கிட்டு கொடுத்துருப்போம். அது ஒன்று ஷேர் ஆகாமல் இருந்திருக்கும், அதை கடைசியாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் கேட்டால் தரமாட்டாங்க. ஸோ அது ஷேர் பண்ண முடியாமல் போயிடும். கடைசி நேரம் வரைக்கும் ஷேர் பண்ணாமல் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து இயற்கை, இது வந்து நடக்கிற எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து இந்த கண்டிஷனில் அவர் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு 10 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறோம். 11வது கொஷினுக்கு ஆன்சர் டிக் பண்ணியாச்சு. அடுத்து 12வது கொஷின் மேக்ஸ் இருக்கும். நம்ம அப்படியே கால்குலேஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு திரும்ப 11லேயே உட்காந்து அதை அந்த 12வதுக்கான ஆன்சர் ஓகே ஏ ஆப்ஷன் என்னங்கிறதுக்கு ஏ இருக்குது, ஓகே கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் எடுத்து கொண்டு போய் திரும்ப 11லேயே ஏன்னு 11க்கு டின்னு ஷேர் பண்ணியிருப்போம். இங்கே ஏன்னு வரும்போது நமக்கு தெரியாது, கவனிச்சிருக்க மாட்டோம். கொஞ்சம் ஆர்வத்தில் வேகமாக ஏன்னு ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ 12ல் பண்ண வேண்டியதை 11லேயே பண்ணிட்டோம். 11ல் 2 ஆப்ஷன் ஏவும் டிக் ஆகிருக்கும், டியும் டிக் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு 2 பதில், இந்த இடத்துலையும் ஏ டிக் பண்ணிட்டோம், டி டிக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 2வது வகை. ஸோ இந்த மாதிரி 2 விதமான விஷயம் இருக்குது. ஸோ இந்த 2ம் நடந்துச்சு அப்படின்னா உங்களை ஓஎம்ஆரை இன்வேலிட் பண்ணுவாங்களா அப்படின்னா 100% பண்ண மாட்டாங்க. இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு இதனால் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை. என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2 ப்ராப்ளமுமே சேர்த்து சொல்கிறேங்க, இது 1 மட்டும் கிடையாது. ஸோ 2க்குமே சேர்த்து தான். கம்ப்ளீட் ஆகாமல் கொடுத்தாலும் சரி, 2க்கு ஷேர் பண்ணாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அந்த கொஷின் இப்போ ஒரு 3வது கொஷின்லேயே இந்த மாதிரி எதுவுமே ஷேர் பண்ணாமல் 4வது கொஷினில் 2 ஷேடிங் இருக்குது அப்படின்னா 3வது கொஷினு கூட ஆன்சர் உங்களுக்கு அதுக்கான மார்க்கும் வராது. 4வது கொஷினுக்கான மார்க்கும் வராது. ஏன்னா 1ல் ஒரு ஷேடிங் கூட இல்லை, இன்னொன்றில் 2 ஷேடிங் இருக்குது. அவ்வளோதானே தவிர உங்களுக்கு ஓஎம்ஆரவே அப்படியே இன்வேலிட் பண்ணிடுவாங்க, இதை வந்து அப்படியே திருத்தவே மாட்டாங்க, இதை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இன்வேலிடுக்கான ரீசன் இன்னும் அப்போ சரி ஓகே இதெல்லாம் இன்வேலிடு இல்லை அப்படின்னா எது இன்வேலிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஓஎம்ஆரில் ஒரு பார் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓஎம்ஆரில் அந்த பார் கோடு மாதிரி ஒன்று இருந்திருக்கும். கீழே அதில் நம்பர்ஸ் இருக்கும், மேலே ஒரு கோடு இருக்கும், கீழே நம்பர்ஸ் இருக்கும், அதுதான் பார் கோடு. அந்த பார் கோடை அப்படியே வளைக்கிறதோ உடைக்கிறதோ, அதை வந்து பென்சிலால் கிறுக்கிறது, பேனால் வச்சு கிறுக்கி அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ண முடியாமல் மாற்றுறது. அதாவது நம்மளோட ஓஎம்ஆர் நீங்கள் அதை கிறுக்கினாலும் இது பண்ணினாலும் ஸ்கேன் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸ்கேனே ஆகாமல், அதாவது அதை அவங்களால ஸ்கேன் பண்ணவே முடியல. சிஸ்டமேட்டிக்காக தான் இப்போ மேனுவலாக உட்காந்து 1க்கு ஏ 2க்கு பின்லாம் யாரும் திருத்துறதில்ல, சிஸ்டமேட்டிக்காக தான் போகுது. அப்படிங்கிறப்ப சிஸ்டம் அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியாத மாதிரி எதையாவது போட்டு அழிச்சு விட்டுட்டீங்க, எதையாவது ஒன்றை போட்டு இது பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் பிரச்சனை. அந்த பார் கோடு ஸ்கேன் ஆகலை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ண முடியாது. அதை உட்காந்து யாரும் இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு 2க்கு இது அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டுலாம் திருத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த காரணத்தினால உங்களோட இது வந்து இன்வேலிட் ஆகும். இது வந்து ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ கொஷினுக்கு ஒருத்தருக்கும் ஒரு புக்லெட் நம்பர் ஒன்று இருக்கும். அதாவது ஏபிசிடின்னு 4 விதமான கொஷின் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே கொஷின் வராது. ஸோ உங்களுக்கு வந்து ஏஓ பிஓ சிஏடின்னு 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்றில் வந்திருக்கும். அந்த ஒன்றை என்ன பண்ணணும்னா ஓஎம்ஆரில் எழுதணும். எதுக்கு அந்த ஓஎம்ஆர்னால், நீங்கள் என்ன கொஷினை வச்சு இந்த ஏபிசிடி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுக்காக அந்த ஓஎம்ஆரில் நீங்கள் டிக் பண்ணணும். அப்படி டிக் பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவலாக வாங்கினது ஏ கொஷின் பேப்பர்,
பட் நீங்கள் டிக் பண்ணும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னா பிக்கு ரவுண்ட் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அது பியோட இதில் போய் சேர்ந்துடும். பி குரூப்பில் வந்து உங்களோட ஓஎம் மாதிரி இருக்கும். ஸோ பி குரூப்பில் இதுக்கு செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் போட்ட ஆன்சர் ஒன்று கூட அங்கே வராது. ஏன்னா அங்கே ஏல வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பியில் ஃபஸ்ட்டு கொஷின் வேறு ஒரு கொஷினாக இருக்கும். இந்த மாதிரி வந்து இதாகும்போது நீங்கள் ஏக்கு பதிலாக பின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இன்வேலிட் தான். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ரீசனுக்கு இது வந்து இன்வேலிட் ஆகும். அதுதானே தவிர நீங்கள் வந்து கொஷினில் ஏதாவது எழுதாம விட்டுட்டேன், இது பண்ணாம விட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. அப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர் அதுவும் முக்கியம். அப்புறம் யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ அது ரிஜிஸ்டர் நம்பரு அந்த இது டேட்டாஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ரீசன்னால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகும். வேறு எதுவும் பெருசாக வந்து கொஷின்ஸ் விட்டதுக்கோ இல்லை கொஷினில் 2 ஷேடிங் பண்ணினதுக்கோ வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எத்தனை கொஷின் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களோ, அட்டன் பண்ணாமல் எத்தனை கொஷின் விட்டீங்களோ அதுக்கு மார்க்கு கட் ஆகும். 2 ஷேடிங் எத்தனை கொஷினுக்கு பண்ணீங்களோ அதுக்கு மார்க்கு கட் ஆகும். இதுதானே தவிர இதை தாண்டி எக்ஸஸாக அப்படியே ஓஎம்ஆர் ஷீட்டையே இன்வேலிட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி வேறு ஏதாவது வேலிடான சந்தேகங்கள் அப்படின்றது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேசி அதை பற்றி வீடியோ போட்டு அதை வந்து கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கொடுப்போம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.